வணக்கம். பேங்க் நிஃப்டி லோலேயே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ப்ளஸ் ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லோ கீழே இது வரைக்கும் வந்த மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே கொண்டு வந்து நிறுத்தி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ வரும்போதெல்லாம் பையிங் வருது அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் ஒர்ஸ்ட் க்ளோஸ். ஸோ அந்த ஒர்ஸ்ட் க்ளோஸுக்கு பக்கத்தால் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இது விக்கு. ஸோ இதுவும் விக் எது வரைக்கும் வந்திருக்கு, இது வரைக்கும் ரீசண்டாக நடந்த ஒர்ஸ்ட் க்ளோஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம் ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் ஆகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஸ்மால் டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். ஸ்மால் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. ஓகே, மார்க்கெட்டு மேலே இப்படி போயிருக்கு, கீழே இப்படி வந்திருக்கு, எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பாருங்கள். நான் இதை வந்துட்டு டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அங்கேயும் கூட போய் பார்த்துக்கலாம். இன்னும் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்படியெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் வந்துட்டு டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் டெலகிராம் போனீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஆனோன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஆகிருக்கு மார்க்கெட்டில். தென் இங்கே ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்காருன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு எத்தனை டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, 1 2 3 4. நமக்கு இது ஃபஸ்ட்டே தெரியாது. இந்த 2 டாப் கிடைச்சோன்னே நம்ம இந்த 3வது டாப் இங்கே வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையிலிருந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்து தான் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு லைன் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணியிருந்தோன்னா மார்க்கெட் அதில் எத்தனை டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே நாளில் நம்ம ட்ரா பண்ணால் வந்துடாது. அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் க்ளோசிங்கில் வச்சு ட்ரா பண்ணுறதா இல்லை வந்துட்டு க்ளோஸு ட்ரா பண்ணுறதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டவுட் வரும். அது நம்ம ட்ரா பண்ணி பழக எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ரேஞ்ச் மார்க்கெட். இங்கே மேலே போனால் இது வரைக்கும் போகிறோம், கீழே வந்தால் இது வரைக்கும் வர்றோம், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன். க்ளோன் எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ரேஞ்ச் வருதா. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு திரும்பும்போது தெரியாது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போமானா எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த அட்லீஸ்ட் 2 லோ கிடைச்சா தான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியும். இது அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது சேம் ஒரே மாதிரி வருது. ஒரே மாதிரி வந்ததுன்னா அது சேனலோட பாட்டத்தில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. மேலே போயிட்டு இங்கே கீழே வரும்போது இந்த இடத்துல நம்ம பையிங் எடுக்கலாமா. ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தாலேயே கரெக்டாக பையிங் எடுத்துருக்க முடியும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தா இந்த இடத்துல நம்ம பையிங் எடுக்க முடியும். ஆப்ஷன் கால் எடுத்தாலும் சரி இல்லை ஃபியூச்சர் பை பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ரிஸ்க் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறோம், ரிஸ்க் இவ்வளோ தான். ரிவார்டு எத்தனை மடங்கு, 20-25 மடங்கு நமக்கு ரிவார்டு வருமா. ஸோ அவ்வளோதான். நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கவலை இல்லை. நமக்கு 4 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணாலே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். அதனால் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணி பழகலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகத்தான் நமக்கு எல்லாமே வரும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, கீழே வந்ததுன்னா இந்த சேனலோட டாப்பில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போகிற கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டைம் மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ இல்லைன்னா இப்படியே மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே சின்ன எஸ்எல் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்தோன்னே ஓடி போய் என்ட்ரி எடுத்துடலாமான்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணும். எல்லாமே நீங்கள் அனலைசஸ் பண்ணி சொந்தமாக உங்களுடைய முடிவில் எடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்தோன்னே பையிங் எடுத்துடலாம், நேற்று சார்ட்டில் ட்ரா பண்ணி காட்டினாங்க அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் இருக்கவே கூடாது. நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஓகே, இதெல்லாம் நான் கொஞ்சம் பழகிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி சிம்பிளாக என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனோன்னா நமக்கு கீழே 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல வந்தோன்னா ஸ்மால் ப்ராஃபிட் தான், மறுபடியும் அதே லெவல் வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே பிரேக் டவுன் ஆனோடனே கொஞ்சம் கீழே போயிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி கொடுத்துருந்ததுன்னா ஓகே. இது எப்படி பை செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேற்றுக்கே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல வந்திருந்துன்னா நம்ம செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் அது வரவே இல்லை. மார்க்கெட் ஹெவி செல்லிங் வந்ததுனால நமக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் கூட கொடுக்காம கீழே வந்துருச்சு. ஸோ ரொம்ப கீழே வந்த பின்னாடி இந்த இடத்துல தான் செல் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம செல்லிங் என்ட்ரி எடுக்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. சப்போஸ் தெரியாமல் நான் இந்த 1 வந்தோடனே என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னாலும் சின்ன எஸ்எல் தான். ஸோ நம்ம என்றைக்குமே சின்ன எஸ்எல் வரும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இங்கே மேலே க்ளோஸ் ஆகிட்டு கீழே இந்த 1 வரும்போது பையிங். ஸோ இதுலேயும் ஸ்மால் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இங்கேயும் நமக்கு இந்த ரேஞ்ச் கட் பண்ணோடனே நமக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. இதுவும் சின்ன ஒரு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா வந்துடுச்சு. நல்லா வந்த பின்னாடி தான் நமக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இதையே அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எடுத்திருந்தாலும் இவ்வளோ தான் எஸ்எல். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 1 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல நமக்கு பையிங் 1 அப்படிங்கிறது வரும்போது பையிங். ஸோ இந்த இடத்துல பையிங் நமக்கு எந்த ரேஞ்சில் பையிங்னா மார்க்கெட் 47,600 பையிங். அங்கிருந்து 540 பாயிண்ட் மேலே வந்துட்டான். ஸோ நம்ம ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆப்ஷனில் லூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் எந்த ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் மினிமம் ஒரு 100%லிருந்து 150% ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக நாம் எந்த இடம் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், எந்த இடம் வந்தால் எஸ்எல் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூல் வேணும்னா 9092755553 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்கிரிப்டில் 2-3 நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதை பார்க்கலாம். அஸ்ட்ரால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லிலேயே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கான். ஸோ நாளைக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டேன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங். லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். சப்போஸ் கீழே இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணணும்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ நான் இதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன ஷேர்ஸ் பை பண்ணலாமா அப்படிங்கிற பிளான் இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2013 என்ன ரேட் இருந்திருக்கிறான்னா 23 ரூபா இருந்திருக்கிறான். 2012-13 23 ரூபா இருந்திருக்கிறான். இன்றைக்கி 100 டைம்ஸ் மேலே வந்துட்டான். 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இன்றைக்கி 1 crore. 2013 ஜஸ்ட் ஒரு 10-11 இயரில் 100 டைம்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வரும் நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது கேன் பேங்க் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஸ் கேண்டில் வந்திருக்கு, ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே மார்க்கெட் மேலே போக முடியல இந்த இடத்துல. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் அவ்வளோதான். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி நான் பேங்க் நிஃப்டிக்கு ட்ரா பண்ணி காட்டல, அதே ட்ரெண்ட் லைன் தான் இதில் கேன் பேங்கில் நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்திருக்கு. எந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது சேம் தான், ஒரே மெத்தேடு. ஸோ நமக்கு இந்த 2 ஹை கிடைச்சோன்னா நம்ம இழுத்துருக்கலாம். இந்த ஹை கிடைச்சோன்னே எடுத்துருக்கலாம். பட் இந்த ஹைங்கும் போது ஈஸியாக எடுத்திருந்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. அடுத்தது ரிலையன்ஸில் பார்க்கலாம். ரிலையன்ஸில் ஒரு ஹேமர் வந்திருக்கு, ஸ்ட்ராங்கான ஹேமர். ஸோ இது ஒரு பாசிட்டிவான கேண்டில். இதுவும் ஒரு டோஜி மாதிரி தான். இன்றைக்கி வந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான கேண்டில். ரீசன்ட் லோ பிரேக் ஆனால் தான் கீழே வரும், இல்லை அப்படின்னா மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இதை 2006 ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்தோம்னா கரெக்டாக இப்போ அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இவ்வளோதாங்க மார்க்கெட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை ட்ரா பண்ணியிருந்தோம்னா நம்ம இந்த ஹையிலேயே செல் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம எக்ஸிட் ஆயிருந்திருக்கலாம். கரெக்டாக 1000 நம்ம எக்ஸிட் ஆயிருந்திருக்கலாம். இப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. கீழே வந்துன்னா எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சேனலோட டாப் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும். ஸோ ஒரு 600 வரைக்கும் கூட நமக்கு ஏதாவது மார்க்கெட் வீக் ஆச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேலே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ கேன் பேங்கும் இதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸும் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ இங்கே ஒரு 3 டைம் டச் ஆன ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி ஒரு 4-5 மந்த்ஸாக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கான். டாடா மோட்டார்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் இது பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா இன்னும் மேலே போகிறதுக்கு இவன் தயாராகிட்டான் அப்படிங்கிற ஒரு மீனிங், அவ்வளோதான்.
ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம்னா அதனுடைய ஹிஸ்ட்ரியே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணிட முடியும். அதை பர்ஃபெக்டாக நம்ம ட்ரா பண்ணி பழகிட்டோன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதிலிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கும். இங்கே பையிங் எடுத்துருந்தோம்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே கீழே வரும்போது இந்த சப்போர்ட் லைனுக்கு பக்கத்தாலேயோ ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பையிங் ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் இது எல்லாமே என்னோட அனலைசிஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக அனலைசிஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுடுங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்திருக்கு. இது ஒரு டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்போர்ட்டில் கரெக்டாக டோஜி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது, அதில் டோஜி வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேன் பேங்கில் எப்படி டெய்லி டைம் ஃப்ரேம் இருந்தது அதே மாதிரி தான் இதில் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இந்த 2 டாப் கிடச்சோன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி இங்கே டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லேயும் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். பட் இது மந்த்லி பிரேக் அவுட் ஆகிருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கலாம் இன்னும் ஃபியூச்சரில் எப்படி நடக்குதுன்னு. தேங்க்யூ.